ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ. ஸோ இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி ரிவ்யூ வீடியோ தான். இப்போ வெளிவந்திருக்க சிறை படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விக்ரம் பிரபு, எல்கே அக்ஷய் குமார் அப்படின்றவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரொடியூசர் பேரில் அந்த பேரும் வந்துச்சு. ஸோ வந்து விக்ரம் பிரபுவோட ஒரு படம். ஸோ டானாக்காரனுக்கு அப்புறம் ஒரு போலீஸாக நடிக்கிறார் அவர். ஸோ இந்த படமும் டானாக்காரன் படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. டானாக்காரன் படத்தோட டைரக்டர்னால் இந்த படத்துக்கு கதையை எழுதியிருக்காரு. அண்ட் வந்து சுரேஷ் ராஜகுமாரி அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்டர் தமிழோட அசிஸ்டன்ட் தான் நினைக்கிறேன், பட் எனக்கு சரியாக தெரில. ஸோ இவர் தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அந்த ஒரு ஆக்டரை நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும், அதுக்காக ஒரு கதை, அதுக்காக ஒரு படம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்காங்க. படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு போலீஸ் எஸ்கார்டு, அவரோட ரொட்டீன் லைஃபு, இதெல்லாம் பேஸ் பண்ணது தான் இந்த சிறை படம். ஸோ எஸ்கார்டாக லாங் டியூட்டி பார்க்குறவங்க என்னென்னலாம் சிக்கல்கள் ஏற்படும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ விக்ரம் பிரபு ஒரு போலீஸ் எஸ்கார்டாக இருக்கார். இவர் ஒரு கைதியை கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் அந்த கைதி தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ கைதியை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதோட ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா, அந்த கைதிக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அந்த லவ் ஸ்டோரியில் அவர் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றத வச்சு தான் செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃப் முழுக்கவே நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கவே செய்யும். இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு குட் கிளைமேக்ஸ் இருக்காது, ஒரு பேட் கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தில் வர கைதி வந்து ஒரு கொலை பண்ணியிருப்பான். கொலை பண்ணிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். இவங்க எல்லோரும் எஸ்கார்டு. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு எஸ்கார்டுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் ஸோ ரியலிஸ்டிக்காக ரொம்ப படம் போச்சுனாலே இந்த படத்துக்கு நல்ல முடிவு வராது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். ஸோ அப்படி தான் கதையும் மூவ் ஆகும். வந்து ரொம்பவே ட்விஸ்டண்டான ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. அதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி வந்தது. டைரக்டர் தமிழ் வந்து மொதல் போலீஸாக தான் இருந்தார். ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து படமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி தான் அந்த படத்தோட பேக் போன்னே சொல்லணும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் ரொம்ப அருமையாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே ரசித்து எடுத்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ஆக்டர்ஸ் விக்ரம் பிரபு எப்படி நடிப்பார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட நடிப்பு வந்து எப்பயுமே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். படத்தில் நடித்த மற்ற ஆக்டர்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த கைதிக்கு ஒரு லவ்வராக ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி கைதியாக நடித்த எல்கே அக்ஷய் குமார் அவரோட நடிப்பும் ரொம்பவே பிரமிக்க வச்சிச்சு. ஸோ இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்து நடித்ததே அவரோட கெரியருக்கு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி பஸ்ஸில் தான் கைதியை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த சாப்பிட்ற இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே நிப்பாட்டி இருக்கும்போது கைதி மட்டும் பஸ்ஸில் தனியாக போயிடுவாப்பில். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் யோசித்து அந்த சீனை எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு பஸ்ஸு டிரைவரை ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பணப்பரிமாற்றம் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் அவங்க டெய்லி ஒரே கடையில் நிப்பாட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க நம்பர் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ ஈஸியாக அடிக்கலாம். இல்லைன்னா சுற்றி 4-5 பஸ்ஸு நிற்கிது, அடித்து பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் பஸ்ஸை சேஸ் பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு சினிமாட்டிக்காக வேணும்னே பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தீரன் அதிகாரம் 1, மைனா, டானாக்காரன், சேதுபதி, இந்த மாதிரி போலீஸோட வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட படங்கள் பிடிக்கும்னா ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ போலீஸ் மட்டுமே கெட்டவங்க இல்லை, அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகளும் அவங்கள சில விஷயங்களை பண்ண வர்றதில்ல அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். நீங்கள் வந்து ஒரு போலீஸாவோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது போலீஸ்காரங்களாக இருந்தாங்கன்னா ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.